தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய ஒரு கோரிக்கைகள் அவ்வப்போது எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதாவது தங்களை பிற்பட்ட சமூகத்தை மிகவும் பிற்பட்ட சமூகத்தை மாற்றணும், மிகவும் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் வகுப்புல இருந்து மிகவும் பிற்பட்டதுக்கு மாற்றணும், இப்படிலாம் கோரிக்கைகள் வந்திருக்கு. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதிக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கேட்டது, அழுத்தமாக கேட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். வன்னியர் சங்கத்தினுடைய அடிப்படையாக வைத்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சியில் அங்கே போராடினாங்க. 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படிலாம் கேட்டு போராடினாங்க. அப்போ பெரிய கலவரங்கள் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தலைவர் கருணாநிதியுடைய ஆட்சியில் தான் அவங்களுக்கு அப்போ கூட அவர் ஜாதி வாரியாக கொடுக்கல, பிற்பட்டவர்லேருந்து பாதியை பிரித்து மிகவும் பிற்பட்டவர்னு ஒரு அதில் சில சாதிகளை சேர்த்து அதில் வன்னியர் சேவைகளை சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தாரு. இது அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான். டைரெக்டாக கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப்பு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு தனியாக எங்களுடைய எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் 10.5 வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தலுக்கு முந்தைய நாள் தேர்தல் அறிவிக்கு முன்னால் டக்குன்னு கொடுத்தாரு. அதில் அப்போ அந்த சமயத்தை பலன் பெற்றாங்க. ஆனால் அப்படி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரதிபலமாக என்ன கிடைச்சது? ஒரு பெரிய அளவு ஒன்றும் பெரிய வெற்றியோ ஒன்றும் கிடைக்கல. அதற்கு பிறகும் அவ்வளோ முதல் முறையாக ஒரு முன்னெடுப்பு செய்த அதிமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட இவங்க சப்போர்ட் பண்ணாமல் வேற அணிக்கு போயிட்டாங்க. அந்த அணியில் பாஜக அணி அவங்க இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒத்துக்கிடல, இதுக்கும் ஒத்துக்கிடலை. அப்போ இப்படி கோரிக்கை விட்டுட்டு அங்கே போகும்போது அந்த பாட்டாளி மக்களுடைய கோரிக்கையின் அந்த பலன் அடிபட்டு போகுது. இவங்க உண்மையா கேட்பாங்களா? இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக இப்போ இப்போ பாட்டாளி மக்கள் தலைவர் அவர் ஜி.கே. மணி 15% தாரன்னு சொல்றாரு. நாங்க நிபந்தனை ஆதரிப்போம், அதெல்லாம் வழக்கம் போல எலெக்ஷன் வர்றதுனால சொல்லுவாங்க. ஆனா இப்படி கொடுத்ததால ஏற்கனவே எங்களுக்கு மற்ற சமூகத்தினுடைய ஆதரவு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் முன்னால போன சட்டமன்ற கருத்து தெரிவித்தாரு. இதே நிலைமை தான் திமுகவுக்கும். இந்த இதுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா மற்ற சமூகத்தினுடைய ஓட்டுகள் பாதிக்கின்ற ஒரு பயம் இருக்கும். அதற்காக தான் தாங்கள் அதாவது மாநில அரசு இதில் நடத்தாம மத்திய அரசு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் அதிகாரப்பூர்வம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அதுபடி கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ கேரளாவில் இருக்கு, ஆந்திராவுக்கு சில மாநிலம் இருக்குது, ஜாதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, மத அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் போகலை. அதனால தான் இவங்க மத்திய அரசு வரட்டு, அது வரைக்கும் நாங்கள் பண்றோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த பிரச்சனைனாலதான் உச்ச நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு. இப்போ அவரும் பாட்டாளி இன்னொரு புகார் வச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு அறிக்கை கேட்டு 1 மாசம் 6 மாசம் கொடுத்தீங்க, 209 நாள்ல கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் 2 வருஷம் ஆச்சு, அது அறிக்கை என்னாச்சுன்னே தெரியல, ஒரு குழு அமைச்சிங்க, அதெல்லாம் கேட்கல, ஏன் வேணும்னு பண்றீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க தேர்தல் வரப்போது அரசியலுக்காக பண்ற ஒரு இதா வழிய மற்றபடி அவங்க 15 12 சொல்லிட்டே போறாங்க. அப்போ மற்ற சமூகங்களுடைய நிலைமை என்ன, அது பிரச்சனை உருவாக்கும். அதனாலதான் அதுக்கு திமுக அரசு அதை காலம் தாழ்த்துக்குது, இப்போ முடிவு எடுக்காம இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன்.